ஸோ மத்திய பிரதேஷில் இதை லாட்லி பெஹ்னா ஸ்கீம், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் இதை லாட்கி பஹின் ஸ்கீம், அதுக்கப்புறம் உங்களுக்கு பீகாரில் வேறு ஏதோ ஒரு பேரில் இருக்குது, அசாமில் வந்து இதை உருண்டோய் ஸ்கீம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு 4-5 பெயர்களில் இந்த ஸ்கீமை இது பண்ணாங்க. காங்கிரஸ் இதை என்ன சொல்லுதுன்னா கேரண்டி அப்படின்னாங்க. மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார், கடந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு இப்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஸ்கீமோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 9,000 ரூபாய் மக்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பொங்கல் 3,000 ரூபா, அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் 1,000 ரூபா, அதுக்கப்புறம் இது 5,000 ரூபா. ஸோ இதை வந்து ஒரு இன்கம்பென்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதை ஒரு பேட்டர்னாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு லஞ்சம் தான், இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்குகளை வாங்குறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நம்ம அதை எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறது? நீங்கள் உரிமை தொகை அப்படின்னும் போது அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமாக அதை கொண்டு போகும்போது அது உரிமை தொகை அப்படின்லாம். அது தேர்தல் கணக்குகளோட வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்றபோது அது அது ஒரு ஒரு விதமான ஒரு நெருடல் இருக்குல்ல அந்த இடத்துல. இல்லை, லஞ்சம்னு சொல்லும் போது அது வந்து அரசியல் கட்சிகளை மட்டுமல்ல, மக்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த வார்த்தை சரியானு எனக்கு தெரியல. பட் இங்கே என்னென்னா, எல்லா ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான் இருக்குது. அது டிஎம்கே பிஜேபின்னு பிரிச்சே பார்க்க முடியாது. காங்கிரஸ் நியாயம் எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஓட்டு வாங்குறதுக்கு தானே கொண்டு வந்தாங்க.